Assalamu alaikum. Hi friends and cuties. Welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கை நிறைய வந்து வேஸ்டான அந்த பொருட்களை வச்சிருக்கேன். ஸோ இந்த பொருட்களை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்கள் குட்டி குட்டி பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறையவே இருக்கும். நம்ம வீடை வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி திங்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் இந்த கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த பாட்டிலோட மிடில் நான் வந்து ஒரு வேஸ்ட் ஒர்க் ஆகாத ஒரு வாட்ச் வந்து ஒட்ட போகிறேன். இந்த வாட்ச் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா இது என்னோடய ஃபாதரோட வாட்ச். இது அவங்களோட ஞாபகமாகவே இந்த பாட்டிலோடு நான் வந்து இதை ஒட்டி நான் வச்சுக்க போகிறேன். ஸோ மிடில் வந்து இந்த வாட்சை வந்து ஒட்டிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு வாட்ச் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. வாட்ச் வேஸ்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பொருட்களை வச்சு கூட இந்த பாட்டிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் பொருட்கள் தான் இந்த பாட்டிலை சுற்றி நான் ஒட்ட போகிறேன். ஆனால் ஒட்டிட்டு நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ மிடில் வந்து இந்த வாட்ச் ஒட்டியாச்சு. அடுத்து வந்து நம்மக்கிட்ட பட்டன், ஹூக், அப்புறம் வந்து ஸ்க்ரூ, அந்த மாதிரி என்னென்ன உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே இந்த பாட்டிலில் நம்ம ஒட்டலாம். எந்த சைடு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடாக சோ பண்ண போகிறீங்களோ அந்த சைடில் வந்துட்டு அழகாக நெருக்கமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேக் வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அதில் இருக்கிற ரன்னரை கழட்டிட்டு நம்ம வந்து அந்த பேக்கை வந்து தூக்கி போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கழட்டின ரன்னர் அதெல்லாமே இதில் வந்துட்டு அங்கங்கே அழகாக நம்ம ஒட்டிடலாம். ஸோ நிறைய ரன்னர் என்கிட்டையுமே இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் இந்த பாட்டிலில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டுறேன். ஒட்டுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஃபெபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக பீஸ் போன பல்ப்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம இதில் வந்து அழகாக ஒட்டலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஒட்டிட்டு இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கடலில் வந்து ஒரு பாட்டில் கிடக்கு. ஸோ அது உருண்டு அதில் வந்து சில பொருட்கள் எல்லாமே ஒட்டி ஒரு பாசி பிடிச்சி அதுவே அந்த பாட்டிலுக்கு ஒரு டெக்ஸ்சராக மாறி அது கரை ஒதுங்கினா எப்படி இருக்கும் அந்த பாட்டிலோட லுக், அந்த மாதிரியான ஒரு லுக் தான் நம்ம இதில் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் பொருட்கள் தான் நம்ம வந்து அதை எவ்வளோ ஒரு அழகாக அலைன்ஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம எவ்வளோ நம்ம இதில் ஒட்ட முடியுமோ அவ்வளோ பொருட்களை வந்து ஒட்டிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒட்டுறது தான் வேலை. அதனால் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து வந்து சைடில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். எங்கிட்ட வந்து செல்லாத 50 பைசா அதெல்லாமே இருந்துச்சு. அது வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பாட்டிலோடு இது இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவே சேஃபாக நம்மளோடய இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பைசாவுமே இதில் நான் ஒட்டியிருக்கேன். ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, நம்மளோடய இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் அதை ஒட்டி அழகாக நீங்கள் உங்களோடையே வச்சுருக்கலாம். எத்தனை காலம் ஆனாலுமே அந்த பொருள் வந்து தொலைஞ்சு போகாது. ஒரு சோ பீஸாக அது வந்து உங்களோடையே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். என்கிட்ட இருந்த குட்டி குட்டி வேஸ்ட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலை சுற்றி நான் வந்து ஒட்டிட்டேன். ஒரு கவரிங் செயின் ஒன்று இருந்தது, அது வந்து இந்த பாட்டிலோட நெக் சைடில் அதையுமே இந்த மாதிரி சுற்றி ஒட்டிடுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் சிப்பி இல்லாமல் இருந்துச்சு, அதுவுமே இது மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் மணியுமே ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரோடு எப்பவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒயிட் ஃபெவிகால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க. எந்த இடுக்குகளையும் விடாமல்
ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அது வந்து காஞ்சி எடுத்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கலராக இருந்தால் கொஞ்சம் நமக்கு மின்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெட்டாலிக் கலர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அங்கங்கே அப்படி இப்படி லைட்டாக இந்த மாதிரி டச் கொடுங்க. அப்படியே நம்ம வந்து பெயிண்ட் அப்படியே அடித்தா மாதிரி தெரியக்கூடாது. அந்த பிளாக் வந்து அங்கங்கே தெரியணும். நம்ம வந்து லைட்டாக வந்து ஒவ்வொன்றுத்து மேலேயுமே அப்படியே டச் பண்ணால் மட்டுமே போதும். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அப்படியே ஃபுல்லாக வந்து டச் பண்ணுங்கள். கலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிங்கிளான மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு கலரோடு சேர்ந்து இந்த கலர் எல்லாமே மிங்கிளான மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரொம்ப பழங்காலத்து ஒரு பொருள் மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து கையில் வந்து லைட்டாக வந்து மெட்டாலிக் அந்த பவுடர் இருந்துச்சுன்னா அதை வந்து தொட்டுட்டு ஸோ இந்த மாதிரி அங்கங்கே டச் பண்ணி விடுங்க. இந்த கடிகாரத்தோட அந்த மிடில் மட்டும் நான் வந்து எதுவுமே பண்ணலை, அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் கலர் அந்த பாசி பச்சை அதிகமாக எங்கே பார்த்தாலும் இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தூக்கி போட மனசில்லாத நம்ம சேர்த்து வச்சுருந்த அந்த சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து ஒரு அழகான ஒரு பாட்டிலாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ப்ளீஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.